ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மில்மிலா வேர்ல்ட். இன்னைக்கு உங்களுக்காக நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பார்த்தா சூப்பரான ஒரு வெரைட்டி ரைஸ் தான். பன்னீர் ரைஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். பன்னீர் வச்சு வெறும் கிரேவி மட்டும் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரைஸை ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சிம்பிளாக இருக்கும், பட் டேஸ்ட்டுக்கு காம்ப்ரமைஸ் இல்லாமல் பண்ணியிருக்கோம். லஞ்ச் பாக்ஸ்க்கு ஒரு சூப்பர் ஐடியாவாக இருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு அகலமான கடாய் எடுத்துக்கோங்க. பாட்டம் திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ அது கூடயே ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அரை டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் போட்டு லைட்டாக பவுடர் பொரிஞ்சதுக்கு அப்புறம் ஹோம்மேட் பன்னீர் எடுத்திருக்கேன். அதை போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 to 7 மினிட்ஸ் விட்டீங்க அப்படின்னா பன்னீர் நல்லா ரோஸ்ட் ஆகி வந்துடும். இப்போ இந்த பன்னீரை தனியா எடுத்து கியூபா கட் பண்ணி தனியா வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயில ஒரு 4-5 சில்லியும் அது கூடயே ஒரு 4-5 கார்லிக்கையும் நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். அதையும் அதுல போட்டு லைட்டா சாட்டே பண்ணிக்கோங்க. சில்லியோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமா ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதையும் லைட்டா சாட்டே பண்ணிட்டு நான் ஒரு கேரட்டு ஒரு 5-6 பீன்ஸையும் குட்டி குட்டியா சாப் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். அதையும் போட்டு லைட்டா சாட்டே பண்ணிட்டு இதுக்கு தேவையான அளவு சால்ட் போட்டுக்கோங்க. ரைஸ்ல நான் சால்ட் போட்டு தான் குக் பண்ணியிருக்கேன். இந்த கிரேவிக்கு தேவையான அளவு சால்ட் மட்டும் போட்டுக்கோங்க. இப்போ இதையும் போட்டு லைட்டா சாட்டே பண்ணிட்டு கட் பண்ணி வச்சிருந்த பன்னீர் கியூப்ஸையும் உள்ள போட்டுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பன்னீர் அந்த மசாலோட மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நான் நார்மலான ரைஸை பாயில் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். அதையும் போட்டு லைட்டா சாட்டே பண்ணிக்கோங்க. நீங்க பாஸ்மதி ரைஸ் போடனாலும் போட்டுக்கலாம், பட் இதுக்கு சாப்பாடு ரைஸ் போட்டு பண்ணும்போது ரொம்ப நல்லா இருந்தது டேஸ்ட். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மேல கொஞ்சமா கொரியாண்டர் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிட்டு சூடா இருக்கும் போதே சர்வ் பண்ணி சாப்பிட்டு பாருங்க. ரொம்ப ரொம்ப அல்டிமேட்டா இருக்கும். கண்டிப்பா இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணிட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம ஃபாலோ பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். ஓகே, தேங்க்யூ, பாய்.